வணக்கம். உங்கள் சுகி சிவம் பேசுகிறேன். ஆசிரியர் தினத்தன்று விஸ்டம் வெல்த் இன்டர்நேஷனல் பள்ளியின் ஆசிரியர்களுக்காக ஒரு உரை நிகழ்த்தினேன். அதனை பகுதி 1, 2, 3, 4 என்று 4 பகுதிகளாக பிரித்து எங்கள் சேனல் மூலமாக ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறோம். இது ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, பலருக்கும் பயன்படக்கூடிய பேச்சு. வாழ்வில் நம்முடைய வழிகாட்டிகள் எப்படி உருவாகிறார்கள் என்பது பற்றிய ஒரு சிந்தனை. கேட்டு மகிழும்படி கேட்டுக்கொள்கிறேன். பகுதி 1, 2, 3, 4 என்று அதனுடைய தொடர்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். இப்ப இந்த கதை எப்படி தெரியுங்களா? சீனால ஒரு லட்சிய டீச்சர், அவங்க ஆசையா பாடம் நடத்துறாங்க. எல்லா பிள்ளைகள்கிட்டையும் அன்பா இருக்காங்க. ஒரு பையன் ரொம்ப துடுக்குத்தனம் பண்றான், ரொம்ப வம்பு பண்றான். அவனை அவங்க கஷ்டப்படுத்தி அடக்குறாங்க. அந்த பையனை ஒடுக்கி அவனை வழிக்கு கொண்டு வரணும்னு அந்த டீச்சர் படாத பாடு படுறாங்க. ஆனா அது அவ்வளவு சுலபமா இல்லை. அந்த பையன் அடங்க மாட்டேங்கிறான். உடனே மேனேஜ்மெண்ட்ல போய் சொல்றாங்க, அந்த பையன் ரொம்ப வம்பு பண்றான், நீங்க அவனை ஸ்கூல்ல வச்சிருந்தீங்கன்னு சொன்னா மத்த எல்லா பசங்களும் கெட்டி போடுவாங்க, ஸ்கூலை விட்டு எடுத்துருங்க, அவன் அந்த ஸ்கூலுக்கு வேண்டாம், அவனை நான் என்ன சொன்னாலும் கண்ட்ரோலுக்கு வரமாட்டேங்கிறான் அப்படின்னு. மேனேஜ்மெண்ட்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? அவன் ரொம்ப பெரிய இடத்து புள்ள, அவனை ஒன்னும் கை வைக்க முடியாது, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதை விட்டுட்டு புத்தி இல்லாம நீ பேசுற, அவனை ஒண்ணு யாரையும் கை வைக்க முடியாது, அவன் யாருன்னு தெரியாம நீ பேசுற, அவன் ரொம்ப பெரிய இடத்து புள்ள, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். அப்படி டீச்சரா இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மானங்கிட்ட போய் நான் வாத்தியாரா இருக்கணும்னு கூட தலையெழுத்து இல்ல, நான் ரிசைன் பண்றேன், இப்பவே ரிசைன் பண்றேன். உடனே அந்த மேனேஜ்மெண்ட்ல சொன்னாங்க, நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, எல்லாரும் வருவாங்க, நீ நாளைக்கு இங்க இல்லாம போனா பெரிய கஷ்டமா போயிடும், ஒண்ணு கண்டுக்காத. ஆனா அட் த சேம் டைம் ஒண்ணு என்ன, நீ நாளைக்கு மட்டும் இங்க வந்துரு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, மனசு பொறுக்காம அந்த ஊரை ஆளுகிற ராணுவ தளபதி இருக்கான் பாருங்க, அவங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமேன்ட்டு போறாங்க. இந்த பையன் அப்படி கலாட்டா பண்றான், அவனை ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு. அங்க அவங்கள மதிக்கல, இந்த லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு போ வெளியில அப்படின்னு விரட்டிட்டாங்க. ஏன்னா மிலிட்டரி கவர்மெண்ட் ஒண்ணும் பண்ண முடியாது, லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு போ வெளியில அப்படின்னு. இந்த டீச்சர் வேதனையோட வந்துட்டாங்க. மறுநாள் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, மீட்டிங் ஆரம்பிக்க போகுது. மிலிட்டரி ஜீப்பா நிக்குது, டபா 4-5 மிலிட்டரி பீப்புள் இறங்குறாங்க. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, கடைசியா அந்த மிலிட்டரி தளபதியே வந்துட்டான். நடுங்கிட்டாங்க, இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. அங்கேருந்து வந்தவன் கம்பீரமா நடுவுல உட்கார்ந்துட்டு, ஹூ இஸ் தட் யங் டீச்சர், யார் அந்த சின்ன ஆசிரியை அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்டான். சரி, இன்னைக்கு கதை கந்தல் தான் அப்படின்னு. இந்த பொண்ணு ரொம்ப பயந்துகிட்டு ஆனா மரியாதையோட எந்திரிச்சு நின்ன உடனே அந்த ராணுவ சர்வாதிகாரி எந்திரிச்சு தொப்பிய கழட்டி, ஐ செல்யூட் ஹேர் அப்படின்னா, நான் உனக்கு என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன், ஐ செல்யூட் ஹேர் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னானா. அந்த குழந்தைய ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிடாதீங்க, அவன் என் பேரன் தான், எங்களால வீட்டுல அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, முரடனா இருக்கிறான், இப்ப நீங்களும் பள்ளிக்கூடத்தை விட்டு அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவன் உருப்படாம போயிடுவான், அதனால அக்கறை எடுத்து எப்படியாவது அவனை திருத்துங்க, நீங்க தான் திருத்த முடியும், அதை உங்ககிட்ட நேர்ல கேட்டுட்டு போலாம் தான் நான் வந்தேன், ஐ செல்யூட் ஹேர் அப்படின்னு அந்த சினிமா படம் முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய ராணுவ தளபதியா இருந்தா கூட என்னால என் பேரனை உருப்பட வைக்க முடியல, நீங்க தான் காப்பாற்றணும்னு அந்த டீச்சர்கிட்ட சொன்னான்னு ஆசிரியர்களுடைய மேன்மையை விளக்குவதற்கு ஒரு சீன படம் ரொம்ப அருமையான படம். இப்ப அடுத்தாப்புல இன்னொரு கருத்துக்கு போலாம். கல்வி என்பது பள்ளிக்கூடத்துடன் முடிந்து போகிற சமாச்சாரம் அல்ல. ஏன் தெரியுங்களா? வாழ்நாள் முழுவதும் கற்கணும். சாந்துணையும் கல்லாதவாறு திருவள்ளுவர். there is no end for it. சிலபஸ் கிடையாது. லைஃப்ல சயின்ஸ் சோசியலோட கல்வி முடிஞ்சு போல எத்தனை விஷயம் கத்துக்க வேண்டியிருக்கேன். சார், நான் பேச்சாளர், நான் வரேன், மைக்கு எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியலன்னா நான் எப்படி சக்சஸ்ஃபுல் ஸ்பீக்கரா இருக்க முடியும்? ஒரு ஸ்பீக்கர் பேசும்போது மைக்கை விட்டுட்டு இப்படி தலையை இந்த பக்கம் திருப்பி பெரியவர்களே தாய்மார்களே அப்படின்னா கேட்காது. அப்ப ஒருத்தர் சொல்றாரு வச்சுங்க, சார் எப்பவுமே மைக்கு வாய்க்கு சென்டரா இருக்காம நின்று பேசுங்க சார். ஒரு மைக்காரர் மைக்கு கிட்டக்க நின்று அந்த மைக்கை நம்ம வாய்க்கு நேரம் அப்படி தள்ளி அப்படி வச்சுட்டு மைக்கு பார்த்து பேசுங்க சார் அப்படிப்பாங்க. அந்த மைக்கு ஆப்ரேட் பண்ணிடுறாரு பாருங்க, அவரு கோயில் திருவிழாவில் போய் பேசும்போது சொல்றேன், அவர் எனக்கு வாத்தியாரு, நான் எப்படி பேசினா ஜனங்களுக்கு சரியா கேக்குங்கிறத நான் அவர்கிட்ட இருந்து சார் கத்துக்கிறேன். அப்போ கல்விக்கு ஏதாவது முடிவு இருக்கா? சாந்துணையும் கல்லாதவாறு, அதனால கற்றுக்கொண்டே இருக்கணும். இப்ப நான் எனக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னு சொல்லட்டுமா?
கல்வியை பத்தி நான் யோசிச்சா என்ன நினைக்கிறேன்னா, மக்கள் கத்துக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துல இருந்தும் ஒண்ணு கத்துக்கணும். இப்போ இந்த உலகத்துல என்னென்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. எவ்வளவோ பணம் வச்சிருந்தா பல பேர் ஒண்ணு இல்லாம போயிருக்காங்க. அப்ப பணம் பெரிய விஷயமா? பணக்காரங்க பாழா போயிருக்கிறாங்க, கண்ணுக்கு எதாலும் தெரியணும். சர்வாதிகாரி எல்லாம் சாக கடந்து ஒண்ணும் இல்லாம போயிருக்க, சர்வாதிகாரியா இருந்திருக்கான். சாக கடந்து யாரும் மதிக்காம போனவன் எவ்வளவு பேர் இருந்திருக்கிறான். அப்படி உலகத்தையே ஆட்டி வச்சு நெப்போலியன் சாகிற போது எப்படி செத்து போனான்? வரலாறு படிச்சவங்களுக்கு யோசிக்கணும். நம்ம கோடி 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 கோடியா சொத்து சேர்த்து வச்சு ஒன்னும் 10 காசுக்கு பயன் இல்லாம போய் சேர்ந்து மடத்தனமா பணம் சேர்த்தவன் எவ்வளவு பேர் இருக்கான் அந்த உலகத்துல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல எத்தனை விதமான சிக்கல்கள். வாலி ஒரு முறை எழுதியிருந்தார். ஒரு செய்தி ஒண்ணு, அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு அப்படின்னு வாலி வந்து ஒரு கருத்தை எழுதியிருந்தார். அவரு, நான் திரைத்துறையில இருந்தேன், நான் சந்திச்ச சில செய்திகள் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது. என் வீட்டுக்கு ஒரு பையன் கடிதத்தோட வருவான். வந்து 20 ரூபா இருந்தா கொடுத்து விடு, 30 ரூபா இருந்தா கொடுத்து, ஒரு பெரிய மனுஷன் கடிதம் போடுவாரு. இன்னொரு செய்தி எழுதியிருந்தாரு. ரெக்கார்டிங் போவேன், எங்க வீட்டு மாடியில இருந்து ஒருத்தர் இறங்கி வருவாரு. அவர் வந்து சொல்லுவாரு, பேசிட்டே இருந்துட்டு 555 சிகரெட் வாங்கணும், என்னால முடியல, அதனால நீ எப்படியாவது உன் டிரைவரை விட்டு அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தர சொல்ல அப்படின்னு. ஒரு முறை என் வீட்டு வாசல்ல ஒரு டாக்ஸி நின்னுச்சு. அந்த டாக்ஸில இருந்து ஒரு புகழ்பெற்ற நடிகை ஒரு காலத்துல இறங்கி வந்தாங்க. வந்துட்டு, எனக்கு ஒரு நாடகம் எழுதி கொடுங்க வாலி, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல பழப்புக்கு, ஒரு டிராமா எழுதி கொடுங்க, ட்ரூப் வச்சு பழக்கலாமான்னு பாக்குறேன். இப்படி சொல்லிக்கிட்டே போவாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு. நான் என் கையை நான் பிடிச்சி பேசி நல்லா இருக்கீங்களா கேட்டோன்னே, என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாரு. யார் யாருன்னு பார்த்தா, சாவித்திரி அம்மா நாடகம் எழுதி கொடுன்னு கேட்டாங்க. சந்திரபாபு சிகரெட் வாங்கி கொடு அப்படின்னு கேட்டாராம். தியாகராஜ பாகவதர் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருந்தாராம். ஒரு பையன் ஏன்னு கண்டுக்கவே இல்லையா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் எவ்வளவு பயங்கரமான ஒரு உலகம். அதனால ஒண்ணுமே இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இந்த உலகத்துல எவ்வளவோ இருக்கு. அதனால நாம இந்த கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு சொன்னா வெறும் பாடத்தையோ சிலபஸையோ கற்றுக்கொள்வது மட்டுமே இல்லை, பலவிதமான வாழ்க்கையை கற்றுக்கொள்வது என்பது முக்கியம். குழந்தைங்கன்னா கொஞ்சம் பொய் சொல்வாங்க. ஒரு அப்பா பையன் உள்ள வந்தோன்னா கேட்டாராம், ராத்திரி நைட் ஸ்டடிஸ்ன்னு போய் படிச்சுட்டு எங்கேயோ வந்திருக்கிறான். எங்க போயிட்டு வந்த நீ? ராத்திரி எங்க சுத்திட்டு வந்த அப்படின்னு. நான் நைட் ஸ்டடி போயிட்டு வந்தேன். அவங்க வீட்டுல அப்போ ஒரு ரோபோ ஒண்ணு கொண்டு வச்சிருக்கிறாரு. ஓங்கி ஒரு அறை விட்டுதான், அது இழுத்து ஓங்கி ஒரு அறை விட்டுதான். என்னப்பா இது அடிக்குது? பொய் சொன்னா அடிக்கும்டா, இதனுடைய ரோபோவை பத்தி தெரிஞ்சுக்கோ, நான் அதுக்குன்னே வாங்கி வச்சிருக்கேன். பொய் சொன்னா அடி பின்னி எடுத்துருது, அதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். சின்ன வயசுல நான் ஒரு பொய் சொல்லியிருப்பேன்னா எங்க அப்பா மேல எவ்வளவு மரியாதைனா இருப்பாருங்க. அந்த ரோபோ வெளுத்து வாங்கிருச்சு எங்க அப்பன்னு. இப்ப புரிஞ்சுக்கணும், சின்ன குழந்தைங்கன்னா ஒரு பொய் சொல்றதுங்கிறது தவிர்க்க முடியாது. ஏதோ ஒரு பொய் சொல்லுதுன்னா அதை எப்ப பார்த்தாலும் குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கிறது, என்ன பார்த்தாலும் அதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அது நல்லது. ஒரு ஆசிரியருக்கு மாணவனுக்கு இடையில இருக்கிற உறவு வந்து ரொம்ப பெருசா. டாக்டர் ஊவே சாமிநாதையர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோட ஸ்டூடெண்ட். ஆனா என் சரித்திரத்துல வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எவ்வளவு சிறப்பா ஊவேசாவை பத்தி குறிப்பிடுறாரு. திருவாவடுதுறை மடத்துக்கு போறாங்க சார். ஊவேசா காலையில சாதம் சாப்பிடுறவரு, ஆனா திருவாவடுதுறை மடத்துல மத்தியானம் தான் சாப்பாடு போடுவாங்க. ஊவேசா சாப்பிடணுமே அப்படின்னு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படி தவிக்கிறாரு. உட்கார்ந்து இலை போட்டு அவருக்கு சாப்பாடு போடுறாங்க. யாரு? மகா சன்னிதானம் நின்றுட்டு நிக்கிறாரு, திருவாவடுதுறை சன்னிதானம். பாதி சாப்பாட்டுல அப்படியே இலைய மூடிட்டு எந்திரிச்சு ஓடுறாரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஏன் அப்படின்னு கேட்டா, ஊவேசா சாப்பிட்டாரா இல்லையாவது தெரியல அப்படின்னு. தன்னுடைய மாணவன் மேல அவருக்கு எவ்வளவு அக்கறை பார்த்தீங்களா. அப்ப ஆசிரியர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இது மாதிரி பெரிய பெரிய மகான்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்ளவர். இதுக்கு ரிவர்ஸ் கூட ஒண்ணு இருக்குங்க. ஊவேசா ஆசிரியர் மேல எப்படி ஒரு மரியாதை வச்சிருந்தாருன்னு யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன சொல்றாரு, சோறு அப்படின்னு ஒரு தமிழ் சொல் சொன்னார். சோறு வந்து தூய தமிழ் சொல். ஊவேசா கேட்டாரு, அது என்ன சோறுன்னு ஒரு சொல்லு, காலையில கேட்க முடியாம இருக்கு, சாதம்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு. இந்த சாதம்ங்கிறது வந்து பிராமணர்கள் வீட்டுல பேசுற ஒரு மொழி, சாதம் பரிமாறுங்கோ அப்படின்னு. ஊவேசாவுக்கு அந்த சொல் காதுல கேட்டு கேட்டு பழகுனதுனால சாதம்னு சொல்லக்கூடாதோ, சோறுன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு. இந்த எதிரில இருந்தவரை உடனே கேட்டாராம், உங்க ஆசிரியரை விட நீங்க பெரியாள, உங்க ஆசிரியரை விட நீங்க ரொம்ப பெரியாள அப்படின்னு. உடனே ஊவேசா எந்திரிச்சு கையை கூப்பி, மன்னிச்சுக்கோ, எங்க ஆசிரியர் பிரானுடைய கால் தூசிக்கு நான் சமம் இல்லை, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு புரிய வைங்களேன் அப்படின்னாரா. சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம்னு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடுறாரு. அவர் சோறுன்னு தானே பயன்படுத்தி இருக்கிறாரு, அவர் என்ன சாதம்னா எழுதியிருக்கிறாரு.
உடனே ஊவேசா சொன்னாராம், நான் அபசாரம் பண்ணிட்டேன். என் ஆசிரியர் பிரான் பயன்படுத்திய சொல்ல நான் தவறுன்னு சொல்லலாமா, மன்னிச்சுக்கோ, பழக்கத்தினால அப்படி சொல்லிட்டேன். நான் உங்களை எங்க ஆசிரியரா நினைச்சு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னாலும். அப்ப சீடனுக்கு குரு மேல எப்படி மரியாதை இருக்கணும், குருவுக்கு சீடன் மேல எப்படி மரியாதை இருக்கணும், அதுக்கான அடையாளம் இது. இந்த உலகத்துல நான் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்றேன். தாவோ டீச்சிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை பத்தி அறிஞர் அண்ணா ஒரு பேச்சுல குறிப்பிடுறாரு. தாவோ டீச்சிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, உங்ககிட்ட மக்கள் வரணும்னு நீ எதிர்பார்க்காத, மக்களிடம் செல். அடுத்த வார்த்தை அவர்களோடு வாழ். அடுத்த வார்த்தை அவர்களை நேசி. அடுத்த வார்த்தை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள். அடுத்த வார்த்தை அவர்களிடம் இருந்து தெரிந்ததிலிருந்து தொடங்கு. அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து தொடங்கு. அப்புறம் அவர்களிடம் இருப்பதை வைத்து கட்டுமானம் செய். பணி முடியும் போது அவர்களுக்காகவே செய்து முடித்த உணர்வை ஏற்படுத்து. இது சின்ன விஷயம் இல்லைங்க, பெரிய இலக்கணம். மக்களிடம் செல், அவர்களோடு வாழ், அவர்களை நேசி, அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து தொடங்கு, அவர்களிடம் இருப்பதை வைத்து கட்டுமானம் செய், பணி முடியும் போது அவர்களுக்காகவே செய்து முடித்த உணர்வை ஏற்படுத்து. அப்ப என்ன அர்த்தம்? நான் இம்பார்ட்டன்ட் நினைக்காத. ஒரு டீச்சருடைய வேலை அவங்க கிட்ட போ, அவனுக்கு என்ன தெரியுமோ அதுல இருந்து பாடத்தை ஆரம்பி, அவனுக்கு என்ன வேணுமோ அதை உருவாக்கு, அவனே அவன் வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டான் அப்படிங்கிற அந்த இம்ப்ரெஷன் உண்டாகும்படியா அவரை உண்டாக்கு. அப்போ ஒரு மாணவனுக்கு என்ன தேவை? நீங்க கூட 12 பாயிண்ட் சொன்னீங்க, நான் 12 பாயிண்டையும் தாண்டி ஒரு பாயிண்ட் சொல்றேன். இந்த உலகத்தையே கலக்கின ஆளு யாரு? இன்னைக்கு ஆப்பிள் நிறுவனத்தை ஸ்தாபிச்சவர். அது கூட வேடிக்கையா சொல்லுவாங்க, 3 ஆப்பிள் உலகத்தை மாத்துச்சு. ஒண்ணு ஆதாம் ஏவாளுடைய ஆப்பிள் ஒண்ணு மாத்துச்சு, அப்புறமா நியூட்டன் பார்த்த ஆப்பிள் மாத்துச்சு, ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய ஆப்பிள், ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய ஆப்பிள் நிறுவனம் மாத்துச்சும்பாங்க. அவருக்கு படிப்பே வராது சார், நம்புவீங்களா? அவருக்கு படிப்பே வராது. பேரண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, டீச்சர்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, எல்லாருக்கும் சிலபஸ் வரணும்னு ஒன்னும் கட்டாயம் கிடையாது. எல்லாரும் மேக்ஸ்ல சென்டம் வாங்கணும்னு ஒன்னும் கட்டாயம் கிடையாது. எல்லாரும் சப்ஜெக்ட்ல 100க்கு 100 மார்க் வாங்கி ஸ்டேட் ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தையே கலக்கின ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு பாடம் வராது, படிப்பு வராது. அவங்க அம்மா சின்ன வயசுலயே அந்த குழந்தைய உண்டாயிட்டாங்க. இந்த பிள்ளைய தத்து கொடுக்குறாங்க. தத்து கொடுக்கும் போது கண்டிஷன் போட்டாங்க, காலேஜ்ல படிச்ச புருஷ பொண்டாட்டிக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு. ஆனா தத்து வாங்கினவங்க அப்படி காலேஜ்ல படிச்சவங்க இல்ல. அவங்க போய் சொல்லி வாங்கிட்டாங்க இந்த குழந்தைய. இந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். இந்த பிள்ளைய படிக்க வைக்கணுமேனு காலேஜ்ல படிக்க வைக்கிறாங்க. அவர் எழுதுறாரு, 17 வயசு வரையில எங்க அப்பா, வளர்ப்பு அப்பா, காலேஜ்ல படிக்க வைக்கிறதுக்காக எனக்கு லட்சக்கணக்கா செலவு பண்றாரு. எனக்கு ஆர்வமே இல்லை. ஆனா நான் காலேஜ்ல இருந்தபோது ஒரே ஒரு காரியம் பண்ணேன். நான் படித்த ரீட் கல்லூரியில் கையெழுத்துக்காக மட்டும் ஒரு வகுப்பு நடக்கும். அது இந்த சிலபஸ்ல கிடையாது. நான் படித்த ரீட் கல்லூரியில் கையெழுத்துக்காக ஒரு வகுப்பு தனியாக நடக்கும். நாட்டிலேயே மிகச்சிறப்பாக அதை சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு ஆர்வத்தால் அங்கு போய் உட்கார்ந்தேன். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு கம்ப்யூட்டரில் டிஃபரண்ட் ஃபாண்ட், வெவ்வேறு விதமான எழுத்து வடிவம், அந்த டிஃபரண்ட் ஃபாண்ட்ஸை எப்படி உருவாக்குவது என்பதை நான் வெவ்வேறு கையெழுத்துக்களை தெரிந்ததன் மூலமாகத்தான் கற்றுக்கொண்டேன். நான் கல்லூரியில் படித்த பாடத்தால் அல்ல, நானாக கற்றுக்கொண்ட அந்த வெளி செய்தியால் தான் மிகப்பெரிய சாதனையை செய்ய முடிந்ததுன்னு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுல திறமை வரும். அதை புரிந்து கொண்டு குழந்தைங்களை உருவாக்கணும். சரியா சொல்லட்டுமா? அவர்கள் யாராக உருவாக விரும்புகிறார்களோ, அவர்கள் யாராக உருவாவதற்கு படைக்கப்பட்டார்களோ, அவர்களிடத்தில் என்ன தரப்பட்டிருக்கிறதோ, எதிலிருந்து அந்த மாளிகை எழுப்பப்பட முடியுமோ அதை கண்டுபிடிக்கிறவர்களே மிக சரியான ஆசிரியர்கள். என்னிடம் இருப்பதை அப்படியே உனக்கு மாற்றுகிறேன் என்கிற ஆசிரியரை விட, உன்னில் இருப்பதை கொண்டே உனக்கு ஒரு அரண்மனை கட்டித்தருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்கள். இந்த கருத்தை உள்வாங்கி ஆசிரியர்கள் மாணவருடைய எதிர்காலத்தை பொற்காலமாக ஆக்க வேண்டும் என்ற பணிவன்பான செய்தியை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு தெரிவித்து உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.